இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கும்போது அந்த குரூப்புக்குள்ளாடி நிறைய பேர் வந்து சேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஒரு ஆளுக்கு கூட சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்கு நீங்கள் எதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, ஏன் ரிப்ளை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்கன்னு கூட தெரியாது. ஸோ உங்களுக்கு எந்த மெசேஜ் ரிப்ளை பண்ணணுமோ, யாருக்கு ரிப்ளை பண்ணணுமோ அந்த மெசேஜை வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஹோல்ட் பண்ணதும் இங்கே மேலே டாப்பில் பாருங்கள் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார் மாதிரி ஒரு இருக்கும். ஸ்டார் மாதிரி ஒரு இருக்குது. அதுக்கு ஃப்ரண்டில் வந்து ஒரு பேக் பட்டன் மாதிரி கூட இருக்கும். அதான் ரிப்ளை சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த மெசேஜ் வந்து கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ரிப்ளை போய் சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு புரியும் எந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, அவங்களுக்கும் புரியும் எந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை வாங்கினாங்கன்னு. ஸோ இது வந்து சிம்பிள். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா எந்த டைமுக்கு வந்து அந்த டெலிவரி ஆச்சா, அவங்க ஓப்பன் பண்ணாங்களா, எந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணாங்களான்னு பார்க்குறது என்ன பண்ணால், நீங்கள் அனுப்புகிற மெசேஜை வந்து ஹோல்ட் பண்ணிட்டா போதும். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் மெனுவில் போய் இன்ஃபர்மேஷனில் போகும்போது அதில் போட்டிருப்பாங்க டெலிவர்டு 9:34க்கு டெலிவரி ஆகிருக்கு. ரீட் பண்ணியாச்சுன்னா வந்து அந்த இது சிம்பிள் 2 டிக்கில் ஒரு க்ரீன் கலர் மார்க் மாதிரி போட்டுருவாங்க. 9:35 டெலிவரி. இதாவது இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் 2 ஃபியூச்சர்ஸ். இன்னும் வரக்கூடிய அடுத்த மாதம் இன்னொரு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த அப்டேட் ரிலீஸ் ஆகும் முன்னாடி நான் வந்து உங்களுக்கு பீட்டா வெர்ஷன் மூலமாக வந்து சொல்லி தரலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண